ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி. இன்னைக்கு இங்கிலீஷ் தோழியில நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு தாகமான காகம். இந்த கதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த கதையை தான் இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு சிம்பிள் சென்டென்சஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இட் வாஸ் எ ஹாட் சம்மர் டே. அது ஒரு வெப்பமான கோடை நாள். There was a crow which was very thirsty. அங்கே ஒரு காகம் மிகவும் தாகத்துடன் இருந்தது. It flew here and there in search of water. அது தண்ணீரை தேடி அங்கும் இங்கும் பறந்தது. After a long search, it saw a pot. நீண்ட தேடுதலுக்கு பின் அது ஒரு பானையை கண்டது. But there was very little water in the pot. ஆனால் பானைக்குள் தண்ணீர் மிகவும் குறைவாகவே இருந்தது. இட் குட் நாட் ட்ரிங்க் இட். அதனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. இட் தாட் ஆஃப் அ பிளான். அது ஒரு திட்டத்தை யோசித்தது. Crow picked up pebbles one by one and dropped them in the pot. காகம் கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பானையில் போட்டது. Now the water rose up in the pot. இப்போது பானையில் தண்ணீர் உயர்ந்தது. The crow drank the water and flew away happily. காகம் தண்ணீரை குடித்து மகிழ்வுடன் பறந்து சென்றது. இன்னைக்கு இந்த ஸ்டோரி மூலமா நம்ம கத்துக்கிட்ட 3 வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். தாகம் thirsty, கூழாங்கல் pebble, பறந்தது flew.